ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேமி கியூப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஆர்கேமி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, இந்த சாண்டா கிளாஸோட வெஹிக்கிள், அந்த சாண்டாஸ் ஸ்லேய் பார்க்க போகிறோம். இந்த தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்களா, இது மாடர்ன் ஸ்லேய். அந்த பனியில் சறுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கிறது, இந்த முன்னாடி இருக்கிறதெல்லாம் இருக்குது. இது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஆர்கேமி. நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு இது வரும். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். செஞ்சதுக்கப்புறம் மடித்ததுக்கப்புறம் மாதிரி இந்த பக்கமும் மடிச்சுக்கோங்க. இப்படி மடித்ததுக்கப்புறம் இந்த லைனையும் இங்கே இருக்க லைன்லையும் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அடுத்து அன்ஃபோல்ட் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மாதிரி செஞ்சுட்டு அன்ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி செஞ்சதுக்கப்புறம் இந்த இந்த ரெண்டு லைன்ஸ்க்கு சென்டராக இருக்க லைன் இருக்குல்ல, அந்த லைனில் வச்சு இப்படி இந்த மாதிரி வச்சு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த லைனில் இப்படி வச்சு இந்த மாதிரி இப்படி வச்சோடனே இந்த 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 ஒரு ஃபோல்ட் இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி இந்த பக்கமும். அப்படி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்துருக்கிற மாதிரி இப்படி செஞ்சுட்டதுக்கப்புறம் இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனில் இப்படி மடிச்சுட்டு அடுத்து வந்து இந்த ஃபஸ்ட்டு வி மாதிரி இருக்குல்ல, அந்த வீயில் இருந்து இப்படி மடிச்சுட்டு இந்த இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இதே மாதிரி அந்த பக்கமும் ஃபஸ்ட்டு லைட்டாக புரியாத மாதிரி இருக்கும். இந்த வீயில் இப்படி மடிச்சுட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணிடணும். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி வரும். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த லைனை எடுத்து இந்த லைனில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக இப்படி வர மாதிரி. அதே மாதிரி இந்த பக்கமும். இப்படி செஞ்ச மாதிரியே இப்படி பின்னாடி வச்சும் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த இடத்துல லைன்ஸ்லாம் கிளியராக வரும். ஓகே, செஞ்சதுக்கப்புறம் லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மடித்த லைன்ஸ் இருக்கும், இந்த லைன்ஸில் இப்படி ரிவர்ஸாக ஃபோல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு நம்ம செஞ்சிடலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடு ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து வந்து என்னென்னா இப்படி செஞ்சதுக்கப்புறம் இங்கே இந்த லைன்ஸ் இருக்குல்ல, இந்த இதை வச்சு பின்னாடி வந்து இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. செஞ்சதுக்கப்புறம் இங்கே ஒரு லைன் வந்துருக்கும். அதுக்கப்புறம் இந்த லைன்ஸை வச்சு பின்னாடி ஒரு ஃபோல்ட். இதே மாதிரி இந்த பக்கமும்.
ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் இந்த பாயிண்டில் இருந்து இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைனை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி வர்ற மாதிரி இந்த பாயிண்டில் இருந்து இந்த லைன் வந்து இந்த பாயிண்டில் டச் ஆகிற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்படி இருக்கும். செஞ்சதுக்கப்புறம் இப்படி இருக்கிறத இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த பக்கமும் மடிச்சுக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து இந்த லைன் இருக்குல்ல, அந்த லைனில் இந்த பேப்பரை இப்படி வச்சு மடிச்சுக்கோங்க. ஓகே, செஞ்சுட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இது இருக்குல்ல, இந்த இதை இப்படி வச்சு பேப்பரில் அதே மாதிரி ஒரு ஃபோல்டு. இதே மாதிரி அந்த பக்கம் இப்படி இருக்கிறத இப்படி வச்சு ஓகே செஞ்சுட்டோம். முடிக்க போகிறோம் நம்ம. அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்த இப்படி பாதியாக மடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுவும் மாதிரி இப்படி பாதியாக மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் இந்த இடத்த இந்த மாதிரி மடித்து இது ரொம்ப மைனூட்டான ஃபோல்டு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த இடத்த செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் பார்க்க எப்படி இருக்கும் ஆரிகாமி. அடுத்து வந்து இந்த இடத்த இப்படி லைட்டாக சின்னதாக இப்படி ஓரத்தில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த பக்கமும்
மாதிரி செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம மடித்தோலாம், இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு பென் இல்லை ஒரு பென்சிலை வச்சு இந்த இடத்த ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு ரோல் பண்ணி காட்டுறேன். ஃபைனலாக நம்ம ஆர்காமி பார்க்க இப்படி தான் இருக்கும். நான் அந்த பென்சிலை வச்சு மடித்து விட்டுட்டேன். இதுதான் சாண்டா ஸ்லை. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ்.